பிரசங்கமே என்னத்துக்கு? மாற்றத்துக்கு தான். அல்லையா சொல்லுங்க. என் பிள்ளைங்க சோகமா இருக்காங்க, அவங்க சோகத்திலிருந்து துக்கத்துக்கு மாறணும், அதுக்கு தான் பிரசங்கம். அவங்க பலவீனமா கிடக்குறாங்க, அவங்க பலனா மாறணும், அதுக்கு தான் பிரசங்கம். அவங்க ஜெபிக்காம கிடக்குறாங்க, ஜெபிக்கிறவங்களா மாறணும், அதுக்கு தான் பிரசங்கம். அவங்க பரிசுத்தம் இல்லாம இருக்காங்க, பரிசுத்தத்துக்கு மாறணும், அதுக்கு தான் பிரசங்கம். மாற்றத்தை கொடுப்பதற்கு தான் வார்த்தை. ஹல்லேலூயா. எனக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்ல வேணாம், உங்கள் மனசுக்குள்ளே மட்டும் இந்த கேள்வியை வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வீட்டில் போய் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த பிரசங்கத்தில் இப்போ நான் இப்போ முடிக்க போகிறேன். 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், இப்போ நான் முடிக்க போகிறேன். இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க? தோத்துறான் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் போய் தோத்துறான். இந்த ஆளு பேசினா 1.5 மணி நேரம் ஏகப்பட்ட பிரசங்கம் பண்ணால், அதை சொன்னால், இதை சொன்னால், இப்படி சொன்னால், அப்படி சொன்னால், என் மனசாட்சின்னு எனக்கு ஒன்று இருந்தால் அவனுக்கு எத்தனை அல்லேலூயா நான் சொல்லியிருப்பேன். இந்த பிரசங்கத்துக்கு நான் எத்தனை பதில் அல்லேலூயா சொல்லியிருப்பேன். சில சமயம் அவன் விரும்பி கூட அல்லேலூயா சொல்ல சொன்னான், திரும்ப திரும்ப சொல்ல சொன்னான். அப்படி சொல்ல சொல்லியும் நான் சொன்னேனா? தோத்துறான். இல்லை நானா அந்த வசனம் வந்து என்னை டச் பண்ண உடனே ஆமேன் அப்படின்னு சொன்னேனா? அல்லேலூயா சொன்னானா? தோத்துறான். இன்னொருத்தர் எனக்கு சொல்லித்தான் இல்லாம நானா, மனுஷி தானே நான், தோத்துறான். மனுஷன் தானே நான், நானா ஆமேன்னு சொன்னேனா? இல்லை அந்த ஆள் சொல்ல சொல்லி சொன்னேனா? இல்லை நானே சொல்லலையா, அவன் சொல்ல சொல்லியும் சொல்லலையா? ஒரு அல்லேலூயாவும் ஆமேனும் இந்த 1.5 மணி நேரத்துலையும் சொல்லலையா அப்படின்னு இப்போ இல்லை. அல்லேலூயா நீங்கள் வீட்டில் போய் தோத்துறலாம். ஆமாம், தனியாக உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், அந்த பையன் சொன்னானே அப்படின்னு நீங்கள் நடந்து போகும்போது கூட உணர்த்துவார். இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தோத்துறான் மனுஷனாக இருந்தால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏன்னா நம்ம அந்த பிரசங்கத்தை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர். அதை கூட நம்ம ஒரு பாவமாக நினைக்கிறோமான்னு தெரில. ஒரு ஆமீன் சொல்கிறத கூட சொல்லக்கூடாதுரா அப்படி இருக்கிறோமான்னு எனக்கு தெரில. நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? கூப்பிடுனாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் முடிக்க போகிறேன் தோத்துறான். ஆமாம், என் பல பிரசங்கத்தில் அதை நான் சொல்லியிருக்கிறேன். டெட் பாடிட்டியாக போய் பேசுவார் தோத்துறான். தலித்தாகுமி, இந்த சின்ன பெண்ணு எழுந்து உட்காந்துட்டாளா? தோத்துறான். வாலிபனே எழுந்துரு, பாடையில் ஒரு வாலிபன் எழுந்து உட்காந்துட்டான். நான் இன்னும் ஒரு விதவ மகன். லாசருவே வெள்ளவா, 4 நாளாக உள்ளே இருந்தவன் வெளில வந்துட்டான். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, அது என்னப்பா டெட் பாடிட்டியாக பேசுகிறீங்க? அவர் சொன்னார், அது ஒன்று தாண்டா உருப்படியா என் சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெட் பாடி தாண்டா, ஆனால் என் சத்தத்துக்கு என்ன செய்யுது? ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆனால் நீ உசுரோடு இருக்கிற ஆள்கிட்ட பேசுகிற, டெட் பாடி மாதிரியே உட்காந்துருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் டெட் பாடிகிட்ட பேசுகிறேன், அது என்ன செய்யுது? ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் உசுறு வரும். நீர் வாட்டுக்க சொல்லும், நான் செத்தது செத்ததான்ட்டு இருந்தா லாசரு கல்லறைக்குள்ளே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. கூப்பிட்டீங்களா அப்படின்னு எந்திரிச்சிச்சு, அந்த பாடி எந்திரிச்சிருச்சு. அல்லேலூயாவா. உரைக்கப்பட்ட வார்த்தையை நம்புங்கள். உங்க எதிரி விழுகிறான், எல்லாம் உங்கள் கொள்ளையாக மாறுகிறது. உங்கள் உள்ளான மனுஷனில் மாறுங்கள். ஒவ்வொரு முறை பிரசங்கம் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். ஒவ்வொரு முறை பலிபீடத்திலிருந்து சத்தம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும். அதுவரைக்கும் பயந்தான். இப்ப வார்த்தை வந்த உடனே இனி பயப்படக்கூடாது, பாடி கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு யோசபாத்துக்குள்ள ஒரு மாற்றம். மாற்றம் ஒவ்வொரு முறை பிரசங்கம் வரும்போது ஒரு மாற்றம், ஒவ்வொரு முறை வார்த்தை வரும்போது ஒரு மாற்றம். ஆலயத்துக்கு வர்ற மாதிரியே வெளில போக கூடாது, உள்ள வந்த மாதிரியே வெளில போக கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார். ஒரு புதிய பலனோட, ஒரு புதிய விசுவாசத்தோட, ஒரு புதிய ஆவியோட, ஒரு புதிய பலத்தோட, ஒரு புதிய தரிசனத்தோட நான் போவேன். ஒரு புதிய தீர்மானத்தோட போவேன் அப்படின்னு நீங்க புறப்பட்டு போங்க. ஒரு எதிரியும் உங்களுக்கு முன்னால நிற்க முடியாது. ஒருவரும் தப்ப போவதில்லை. எல்லா பிரச்சனையும் விழுகிறது, எல்லா பலவீனமும் விழுகிறது, எல்லா எதிரியும் விழுகிறது, எல்லா போராட்டமும் விழுகிறது. எல்லாவற்றின் மேல இந்த பகல் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். வியாதியின் மேல ஜெயம், தரித்திரத்தின் மேல ஜெயம், சாபங்கள் மேல ஜெயம், பாவங்கள் மேல ஜெயம். ஓ எஸ், எல்லா எதிரியும் விழுகிறான், எல்லா எதிரியும் விழுகிறான். எடுக்கிற எதிரி, கொடுக்கிற எதிரி, தடுக்கிற எதிரி விழுகிறான். எல்லாம் உங்கள் கொள்ளையாக மாறுகிறது. நன்மை உங்கள் கொள்ளையாக, ஐஸ்வர்யம் உங்கள் கொள்ளையாக, ஞானம் உங்கள் கொள்ளையாக, கிருபைகள் உங்கள் கொள்ளையாக, ஓ வல்லமை வரங்கள் உங்கள் கொள்ளையாக, ஆத்துமாக்கள் உங்கள் கொள்ளையாக, ஐஸ்வர்யம் உங்கள் கொள்ளையாக, சகலமும் உங்கள் கொள்ளையாக மாறுகிறது.